ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் அரிசி உளுந்துன்னு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருங்க. கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா பணியாரம் டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மாவு நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இதில் இன்னும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. மாவு தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது. இது ஊறி வரும்போது இன்னும் திக்காகும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கேரட்டை துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேரட் கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வேக விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், கேரட் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. கோதுமை ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இதில் மசாலா சேர்க்கும்போது இன்னுமுமே திக்காகும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம சமையல் சோடாலாம் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. பணியாரம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு மாவு நல்லா திக்காக இருக்க மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் கல் வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கல் நல்லா சூடானதும் இதில் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். மாவு முழுமையாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமாவே இதை உடனே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். ஒரு பக்கம் முழுமையாக வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்துடும். அதனால் பாதி வெந்ததுமே இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து செவக்கிற அளவுக்கு இதை அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான முறையில் கோதுமை ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.